வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஹோப் அப்படின்ற வெர்பை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ இதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே விஷ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோல அதே மாதிரி ஹோப் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நாம ஒரு இடத்துல இருக்கோம், வேறொரு இடத்துல நடந்துட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து இப்படி நல்லபடியா இது நடந்துட்டு இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ப்ரெசென்ட்ல ஹோப்பை யூஸ் பண்றப்போ அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஹோப். இந்த சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட் இதுல ஏதாவது ஒண்ணா இருந்தா மட்டும் நம்ம இந்த ஹோப் கூட ஒரு எஸ் சேர்த்துப்போம். ஷி ஹோப்ஸ், ஹி ஹோப்ஸ் அந்த மாதிரி. ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நம்ம வெறுமனே ஹோப்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் வர தட் கிளாஸ்ல நம்ம வந்து ஒன்னு பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம தட் கிளாஸ்ல வர்ற வெர்ப் ஸ்டேட்டிவ் வெர்பா இருந்ததானா அந்த ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸ்க்கு கண்டினியூஸ் ஃபார்ம் கிடையாது. அதனால நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படிங்கிறப்போ இந்த லைக், வாண்ட் இந்த மாதிரியான வெர்ப்ஸ், லைக்கிங், வாண்டிங் இந்த மாதிரிலாம் நம்ம ஜென்ரலா சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெர்ப்ஸை யூஸ் பண்றப்ப மட்டும் நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்றப்போ எல்லாரும் அங்க நல்லபடியா இருக்கீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐ ஹோப் எவ்ரிஒன் இஸ் ஓகே தேர். ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் ஓகே தேர். இப்ப அதே மாதிரி ஒரு கிஃப்ட் குடுக்குறீங்க. இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் யூ லைக் மை கிஃப்ட். ஐ ஹோப் யூ லைக் மை கிஃப்ட். சொன்ன மாதிரி லைக்குக்கு வந்து கண்டினியூஸ் ஃபார்ம் கிடையாது. ஐ ஹோப் யூ ஆர் லைக்கிங் மை கிஃப்ட் நம்ம ஜெனரலா சொல்ல மாட்டோம். ஸோ அதனால சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். ஐ ஹோப் யூ லைக் மை கிஃப்ட். இப்போ இதுவே மற்ற வெர்ப்ஸா இருந்ததானா நம்ம வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்க வெக்கேஷனுக்காக வெளில போயிருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம ஃபோன்ல பேசுறப்போ சொல்லுவோம், உங்களுடைய ஹாலிடேஸை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் யுவர் ஹாலிடேஸ். ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் யுவர் ஹாலிடேஸ். ஸோ பிரசன்ட்ல ஹோப்பை யூஸ் பண்றப்போ தட் கிளாஸ்ல ஸ்டேட்டிவ் வெர்பா இருந்தா பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம், மற்ற வெர்ப்ஸுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர். இனிமே நடக்க போற ஒரு விஷயம். இது நல்ல விதமா நடக்கும்னு நான் நம்புறேன். இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஒன்னு பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம், இல்ல ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சோ சப்ஜெக்ட், ஹோப், தட் கிளாஸ்ல ஒன்னு பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம், இல்ல ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பொதுவா நம்ம ஹோப்பை யூஸ் பண்றப்போ அந்த தட்டுன்ற வார்த்தையை நம்ம கண்டிப்பா பேசுறப்போ சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நிறைய சமயங்கள்ல அந்த தட்டை நம்ம விட்டுட்டு தான் பேசுவோம். ஈஸியா இருக்குங்கிறதுனால. சோ அதனால இத தட் கிளாஸ்ன்னு சொன்னா கூட அந்த இடத்துல தட் இல்ல அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி. சோ வேலை கிடைக்கும்னு அவ நம்புறா. அவளுக்கு வேலை கிடைக்கும் என்று அவள் நம்புகிறாள் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். சோ இனிமே நடக்க போற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல. சோ அதனால she hopes she'll get the job. இல்லன்னா she hopes she gets the job. இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சர் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் ரெண்டுல எதை வேணா யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நம்ம வந்து இந்த மாதிரி தட் கிளாஸ் வச்சு சொல்லாம இன்ஃபினிட்டிவா வச்சு வேணாலும் நம்ம சொல்லலாம். she hopes to get the job. அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். சோ சப்ஜெக்ட் ஒண்ணா இருந்ததானா நம்ம வந்து இன்ஃபினிட்டிவா கூட யூஸ் பண்ணலாம். பட் வேற வேற சப்ஜெக்ட்டா இருந்ததானா நம்ம தட் கிளாஸ் வச்சு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். சோ நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு அவ நம்புறா. she hopes I'll support her. இல்லனா she hopes I support her. சோ ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூச்சர் டென்ஸையோ இல்ல பிரசன்ட் டென்ஸையோ நம்ம தட் கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். நாம திரும்ப மீட் பண்ணுவோம்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் வில் மீட் அகைன். இல்லனா ஐ ஹோப் வி மீட் அகைன். எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பாஸ்ட்ல இந்த ஹோப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ பாஸ்ட்ன்றப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கும் வேற எங்கேயாவது. பட் இன்னும் அந்த ரிசல்ட் என்ன நமக்கு தெரியல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுதியிருக்கா. உங்களுக்கு ரிலேட்டிவ். அந்த பொண்ணோட ரிசல்ட் வந்திருக்கும் இந்நேரம். பட் அவளுடைய மார்க் என்ன? அவ பாஸ் பண்ணிட்டாளா? அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம ஜெனரலா எப்படி பேசுவோம்? அவ பாஸ் பண்ணியிருப்பான்னு நான் நம்புறேன். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா? சோ ரிசல்ட் என்ன நமக்கு தெரியாதப்போ நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நம்ம சப்ஜெக்ட், அதே மாதிரி ஹோப், சப்ஜெக்ட் வந்து ஹி, ஷீட்டா இருந்தா மட்டும் எஸ் சேர்த்துக்கோங்க. இந்த தட் கிளாஸ்ல நம்ம பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு என்ன ரிசல்ட்ன்னு தெரியாது. அவ எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணியிருப்பான்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் ஷி பாஸ்ட் தி எக்ஸாம். சோ இந்த இடத்துல நம்ம பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் தட் கிளாஸ்ல பாருங்க பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹோப் ஷி பாஸ்ட் தி எக்ஸாம். அவன் இந்நேரம் அங்க போயிருப்பான்னு நான் நம்புறேன்.
இன்னும் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல போயிட்டானா போகலையான்ட்டு. சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஐ ஹோப் ஹி வென்ட் தேர். ஐ ஹோப் ஹி வென்ட் தேர். சோ நமக்கு கரெக்ட்டா தெரியாதப்போ போயிருப்பான்னு நம்புறேன். பாஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், நம்புறேன். இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு தான் நாம பாஸ்ட் டென்ஸ தட் கிளாஸ்ல யூஸ் பண்ணோம். இப்போ அடுத்த சிச்சுவேஷன். உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படியும் பாஸ் பண்ணிருவான்னு நெனச்சேன். அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பாஸ்ட்ல ஹோப்ப யூஸ் பண்றப்போ சப்ஜெக்ட். இந்த ஹோப்ப நாம 3 விதமா யூஸ் பண்ணலாம். 3 விதமான பாஸ்ட் ஃபார்ம்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒண்ணு பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹோப்ட் அப்படி யூஸ் பண்ணலாம். இல்ல பாஸ்ட் கன்டினியூயஸ், வாஸ் ஹோப்பிங் அப்படின்னு சொல்லலாம். இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஹேட் ஹோப்ட். இந்த மாதிரி 3 விதமாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அவ எப்படியும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருவான்னு நான் நம்புனேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். சோ நம்ம தமிழ்லயே சொல்றப்போ எப்படியெல்லாம் சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க. நம்புனேன் அப்படி சொல்லுவோம். நம்பிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவோம். நம்பி இருந்தேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் 3 விதமான ஃபார்மையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அவ எக்ஸாம்ல எப்படியும் பாஸ் பண்ணிருவான்னு நான் நம்பினேன். ஐ ஹோப்ட் ஷி வுட் பாஸ் தி எக்ஸாம். எப்படி சொல்லலாம்? இல்லன்னா ஐ ஹேட் ஹோப்ட் she would pass the exam. அப்படி சொல்லலாம். இல்ல I was hoping she would pass the exam. So 3 விதமா சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். நம்ம எப்படி வேணா சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கூட எடுத்துக்கலாம். எப்படி இன்னைக்கு ஃபங்ஷன்ல நான் உன்னை மீட் பண்ணலாம்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீ வரல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். I hoped I would see you at the function. I hoped I would meet you at the function. இந்த மாதிரி சொல்லலாம். இல்ல I was hoping I would meet you at the function. இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். அவனுக்கு வேலை கிடைச்சிரும்னு அவ நம்பிட்டு இருந்தா. She hoped he would get the job. சோ இந்த மாதிரி நாம ஹோப்ப பிரசன்ட் டென்ஸ்ல, ஃபியூச்சர் டென்ஸ்ல, பாஸ்ட் டென்ஸ்ல இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம ஹோப்ப யூஸ் பண்ணலாம். இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஹோப்ப யூஸ் பண்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹோப் அப்படின்றது ரொம்ப ஒரு பாசிட்டிவான வேர்ட். அதுக்கு நெகட்டிவா வச்சு நம்ம சொல்றது இல்ல. ஜென்ரலா நம்ம தமிழ பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் நம்பல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் ஐ ஹோப், ஐ டோன்ட் ஹோப் இப்படி நம்ம சொல்றது இல்ல. ஐ ஹோப்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஐ டோன்ட் ஹோப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றது இல்ல. இன்னைக்கு மழை பெய்யும் நான் நம்பல அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். ஆனா இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மழை பெய்யாதுன்னு நான் நம்புறேன். அப்படி மட்டும் தான் நம்ம இங்கிலீஷ்ல இத சொல்ல முடியும். ஐ ஹோப் இட் won't rain today. ஐ ஹோப் இட் won't rain today. இப்படிதான் நம்ம சொல்லலாம். இப்ப யாராவது கேள்வி கேட்டா என்ன பண்றது? நீ நம்புறியா அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து தமிழ்ல பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன்னு சொல்லுவோம். இல்ல நான் நம்பலன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன செய்றது? நாளைக்கு அவ வருவாளா? Will she come tomorrow? இல்ல நான் அப்படிதான் நம்புறேன். அவ வந்துருவான்னு நினைக்கிறேன், நம்புறேன். அப்படி நம்ம சொல்றதா இருந்தா, I hope so அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இதையே நெகட்டிவா, இல்ல நான் நம்பல, அவ வருவான்னு நான் நம்பல அப்படி சொல்லணுமானா, I hope not அப்படி நம்ம சொல்லலாம். இல்லனா I hope she won't come tomorrow. ஃபுல்லா சொல்றதா இருந்தா I hope she won't come tomorrow அப்படிதான் நம்ம சொல்லலாம். இல்ல ஷார்ட்டா சொல்றதா இருந்தா I hope not அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா I don't think so அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி I don't hope so அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாது. சோ இந்த வீடியோல நாம ஹோப்ன்ற வேர்ட எப்படியெல்லாம் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம், இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எந்தெந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.